பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். எல்லாருமே லீவில் வந்து போராக இருப்பீங்க, பெயிண்டிங் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வியூ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலரை அப்படியே மேலே அடிச்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், நம்ம சமையல் பண்ண போது தண்ணி எடுத்துட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு அப்புறம் இது பூவா போட்டுட்டு அப்புறம் இதை எடுத்துட்டு அப்புறம் தீட்ட போடணும். கீத்தை போட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும். இங்கே வைக்கணும். அப்போதான் இது ஊற்றி இப்படி பூவை தள்ளிட்டு வைக்கணும். இதை எடுத்துட்டு அப்புறம் இவங்க வந்து பண்ணணும். பண்ணிட்டு உங்களுக்கு பண்ண போதும் சரி நல்லா ப்ளைனாக நீங்கள் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை எடுத்துக்கோங்க. கொட்டு அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லாம் ப்ரௌன் ஏதாவது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரெஷ்ஷில். அப்புறம் அந்த பெயிண்ட்லேயும் லைட்டாக எல்லோ கலரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இப்படி இங்கே வச்சுட்டு தண்ணி வத்து ஊற்றணும். ஆமாம், இப்போ இது வத்து பூவை ஊற்றணும். அப்போது இங்கே வச்சுட்டு எடுத்து இங்கே ஒட்டணும் பண்ணணும். அப்போது இங்கே வைக்கணும். அப்போது இங்கே ஊற்றணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட்டிங்காக ஒரு வியூ மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஒரு டார்க்காகவே போட்டுக்கோங்க. எந்த பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, வாட்டராக கூட இருக்கட்டும். அது மாதிரி நீங்கள் இன்னொன்று அதே பிளாக்கை டிப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இப்படி ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கிராஸஸ் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். இப்படி டிப் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் உங்களுக்கு இங்கே அப்படியே ஒரு ரவுண்டாக போட்டுக்கோங்க. ரவுண்டு வந்தோடனே ஒரு சன் மாதிரி ஒரு வியூ திருப்பி இது ஒரு பேர்ட் மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஆகிட்டு இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி இந்த கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ எடுத்து அப்படியே இப்போ இந்த பிளாக் நம்ம வச்சோம்ல அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி க்ரீன் எடுத்து அப்படியே இப்படி போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் அது க்ரீன் ஷேடு வரும். அவ்வளோதான். இது ஒரு உங்களுக்கு வேணும்னா இங்கே ஒரு பார்டர் மாதிரி இதை எடுத்துட்டு தண்ணி வச்சு இங்கே பூவாக்கணும். இதை எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு இது அப்புறம் இதை எடுத்துட்டு இதில் எடுத்துட்டு அப்புறம் ஊற்றி
பாய். அப்படியே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் ஒரு போட்டு விட்டுருங்க. கப்பல் ஷோட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் இன்னும் உங்களுக்கு நிறைய கப்பல் வீடியோஸ் போடுறேன். ஷோட் Okay, bye. பாய்.